வணக்கம் மாணவர்களே. இப்போ நாம வந்து இந்த கொரியில வந்து வேர் கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத நம்ம பார்க்க போறோம். அதாவது வேர் கிளாஸ் வந்து நம்ம டேபிள்ல இருக்க கன்டென்ட்ட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் வேர் நேம் ஈக்குவல் டூ அமுதா அப்படின்னு சொன்னா, இந்த அமுதாங்கிற நேம் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும் வரும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல மொத்தம் 8 ரிலேஷன்ஷிப் இருக்குது. 8 ரெக்கார்ட் இருக்குது. அந்த 8 ரெக்கார்ட்ல இந்த 2ம் வந்து அமுதா. ஸோ அந்த 2ம் வந்து நமக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன வேணும்னா, வேர் நேம் ஈக்குவல் டூ அமுதா அண்ட் 4த் இயர் ஸ்டூடண்ட். 4த் ஸ்டூடண்ட் கன்டென்ட் வேணும். அப்படின்னு சொன்னா நான் வந்து என்ன பண்றேன், இந்த கண்டிஷன் நேம் ஈக்குவல் டூ இந்த நேம் அண்ட் சேர்த்து இயர் வந்து 4 இருக்கணும். அப்போ இந்த செகண்ட் 2ங்கிறது வராது. அந்த நேம் வந்து அ அந்த நேம் இயர் 4 அப்படின்னு வந்தா, அந்த பர்ட்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் இங்க டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வேர் நேம் ஈக்குவல் டூ அண்ட் இயர் 2ன்னா அந்த செகண்ட் அது மட்டும் வரும். இப்போ இன்னொரு ரிலேஷன் என்ன இருக்குன்னா, வேர் நேம் அண்ட் இயர் என். இப்போ எனக்கு 2ம் 4ம் வேணும். 2ம் 4ம் வேணும். வேற வேற இதுல வந்து இயர் வந்து 1, 2, 3, 4 இந்த 4த் இயர் வரை இருக்குது. இப்போ வந்து 1, 3 தவிர மற்ற இந்த 2, 4ல உள்ள இந்த நேம் உள்ள கேண்டிடேட்டோட ரெக்கார்ட் மட்டும் வரும். அதுபோல இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நேம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கணும், செகண்ட் இயர்ல இருக்கணும், தேர்ட் இயர்ல இருக்கணும். 4த் இயர்ல மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ நாட் இன் 4. அப்போ 4த் இயர்ல உள்ளது வரக்கூடாது. செகண்ட் இயர்லயோ, ஃபர்ஸ்ட் இயர்லயோ, தேர்ட் இயர்லயோ உள்ள கன்டென்ட் வரணும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர்லயோ, ஃபர்ஸ்ட் இயர்லயோ, தேர்ட் இயர்லயோ எதுவும் இல்ல. செகண்ட் இயர்ல உள்ளது மட்டும் இருக்குது. அந்த 4த் இயர் கன்டென்ட் வந்து எடுபட்டுரும். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ இதுல என்ன பண்ண போறேன்னா, ஒரு டேபிள் வந்து இப்ப நம்ம வச்சிருக்க டேபிள் வந்து ஸ்டூடண்ட். இப்போ நான் அந்த ஸ்டூடண்ட் டேபிள வந்து இன்னொரு டேபிளுக்கு காப்பி பண்ணணும்னா, நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு, அதே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கிரியேட் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷன்னா இங்க ஐடி, அப்புறம் நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் இயர். அப்படியே வந்து இதுல வந்து இயர் பார்த்தீங்கன்னா, டைனி இண்ட். அதாவது இது வந்து என்ன 1, 2, 3, 4 மட்டும் தான் வேணும். அப்போ அந்த சின்ன நம்பர நான் எடுத்துக்கிறதுக்கு தான் டைனின்னா ஸ்மால் நம்பர் 0 டூ 127 வரைக்கும் அது எடுத்துக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டூடண்ட் டேபிள்ல இருக்க கன்டென்ட் எல்லாத்தையும் ஸ்டூடண்ட் 1க்கு வரதுக்கு சிம்பிள் கமாண்ட். இன்சர்ட் இன்டோ ஸ்டூடண்ட் 1 செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட். இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட்ங்கிற கொரி வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து என்னன்னா நெஸ்டட் கொரின்னு சொல்லுவோம். இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகி, இது வந்து 8 ரெக்கார்ட குடுக்கும். அந்த 8 ரெக்கார்டும் இந்த டேபிளுக்கு என்ன பண்ணும்னா, வேல்யூவா எடுத்துக்கும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு ஸ்டூடண்ட் 1ன்னு போட்டேன். ஸோ, இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் 1ன்னு போட்டா, இப்போ கிரியேட் பண்ணேன். அந்த பர்ட்டிகுலர் புது டேபிளுக்கு கன்டென்ட் எங்கேருந்து எடுக்கிறேன்னா, பழைய டேபிள்ல இருந்து எடுத்து, அத இந்த புது டேபிளுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பழைய டேபிள்ல இருந்து எடுக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட்னா, பழைய டேபிள்ல உள்ள அவ்வளோ கன்டென்ட்டும் வரும். அந்த கன்டென்ட் வந்து இப்போ புது டேபிளுக்குள்ள இன்சர்ட் ஆயிரும். அப்போ நம்ம இப்போ இந்த புது டேபிள நம்ம கால் பண்ணோம்னா, பழைய டேபிள்ல என்ன இருக்குதோ, அதே கன்டென்ட் புது டேபிள்லயும் இருக்கும். இதுதான் இந்த டேபிள். மொத்தம் 8 ரெக்கார்ட் இருக்கு இந்த டேபிள்ல. 8 ரெக்கார்ட் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் என்னன்னா, இங்க பாருங்க. அடுத்தது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் 1 வேர் டிபார்ட்மெண்ட் 1ன்னு போட்டுட்டேன். இது தப்பு. ஸோ, இதுல வந்து எதுவுமே இருக்காது. எம்ப்டி செட். இப்போ வேர் இயர் 1 அப்போ இயர் 1ல உள்ள 1 பாருங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் 1 வேர் இயர் கிரேட்டர் தேன் 1. கிரேட்டர் தேன் 1ன்னு சொன்னா 2, 3, 4 மட்டும் வரும். கிரேட்டர் தேன் 1. ஸோ, இந்த கண்டிஷனும் போடலாம். இயர் கிரேட்டர் தேன் 1 இயர் கிரேட்டர் தேன் 1. இப்ப நம்ம இன் பிட்வீன் அந்த மாரி எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 1 அண்ட் லெஸ் தென் 4. அப்போ 2ம் 3யும். ஸோ இயர் 2 அண்ட் 3 மட்டும் வரும். அந்த 1ம் 4ம் ஃபில்டர் ஆயிரும். இந்த மாரி ஒரு கண்டிஷன் தான். ஸோ கண்டிஷன் நாம எழுதுறது, நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாரி கண்டிஷன் அடிக்கலாம். இப்ப மறுபடியும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் 1 அவ்வளோ ரெக்கார்ட் இருக்குது. இந்த ரெக்கார்ட்ல இப்ப நான் வந்து இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து இந்த ரெக்கார்ட பொறுத்தவரையில அமுதான்னு சொல்லி 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. இப்ப எனக்கு வந்து இந்த நேம் லிஸ்ட்ல ஒரு யூனிக் நேமா வேணும்னு சொன்னா, நாங்க வந்து என்ன குடுத்தோம்னா, டிஸ்டிங்க்ட் ஆஃப் நேம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் 1னா அவ்வளோ ரெக்கார்ட் வரும். அந்த ஸ்டூடண்ட் 1ல நமக்கு வந்து இப்ப அந்த நேம மட்டும் எடுத்துட்டு வந்து, அந்த நேமையும் ஒவ்வொரு ரிப்பீட் ஆனா அந்த நேம சொல்லாது.
ஸோ அப்போ வந்து இங்க வந்து அமுதாங்கிறது ஒரு வாட்டி தான் வரும். வேற எதனா ரிப்பீட் இருக்கா? வேற எதுவும் ரிப்பீட் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க வந்து மற்றதெல்லாம் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7 அந்த 1 தான் ரிப்பீட்டு அந்த ரிப்பீட். ஸோ இங்க 7 ரெக்கார்ட். அதுக்கப்புறம் ஒரு டேபிள்ல எத்தன ரெக்கார்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஜஸ்ட் யூ ஹேவ் டூ ரைட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கவுண்ட். அந்த ஸ்டாருக்கு வந்து கவுண்ட் ஆஃப் ஸ்டார். கவுண்ட் ஆஃப் ஸ்டார்ன்னு போட்டா, இது ரெக்கார்ட எடுத்துக்கிட்டு, அதுல எத்தன ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லி காட்டும். 8 ரெக்கார்டுங்கிறத அவுட்புட்டா காமிக்கும். அதேபோல இப்போ வந்து எனக்கு இந்த நான் வந்து டிஸ்டிங்க்ட் நேம் வந்து 7 இருந்தது. இந்த 7 இந்த நம்பர் வேணும்னா, நான் அதே மாரி செலக்ட் கவுண்ட் த டிஸ்டிங்க்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடண்ட். ஸோ இப்போ வந்து இது வந்து நிச்சயம் டிஸ்டிங்க்ட் நேம எடுத்துட்டு வரும். அந்த நேம டிஸ்டிங்க்ட் ஆக்கும். அந்த டிஸ்டிங்க்ட்ல எத்தன நம்பர் இருக்குதோ அத கவுண்ட் பண்ணி இங்க 7ன்னு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த டிஸ்டிங்க்ட் நேம், கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் நேம் தான் வந்து நமக்கு இதுல என்ன இருக்குன்னா, இந்த மாரி இருக்கு. நான் இப்ப இந்த டிஸ்டிங்க்ட் நேம கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் நேம வந்து நான் வந்து வேற ஒரு ரீநேம் பண்ணலாம் இந்த காலத்த. இந்த கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் நேம் தான் இங்க காலம். இந்த கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் நேம நான் வேற ஒரு நேமா நான் வந்து போடணும்னா, நேம்ன்னு போட்டுட்டா, இங்க கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் நேம் வந்து என்னவாயிரும்? நேமா மாறிரும். இப்ப டிஸ்ப்ளே பண்ணும்போது நேம் 7 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ அடுத்தது என்னன்னா, இதுல நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டூடண்ட் நேம தேடுறீங்க. நேமோட 4 லெட்டர் தான் தெரியும். 5 லெட்டர் தான் தெரியும். அதுக்கு மேல தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட நேம் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து நான் அமுதான்னு போட்டு, இங்க வந்து பெர்சன்டேஜ் போடுறோம். சோ பெர்சன்டேஜ் போட்டா, அந்த பெர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணும்னா, இது அதுக்கப்புறம் உள்ள எந்த லெட்டர் எப்படி இருந்தாலும் மிச்சம் அவ்வளத்தையும் எடுத்துட்டு வரும். இதுல வந்து இந்த அண்டர் ஸ்கோர் வந்து ஒரு லெட்டர். ஸோ லாஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும். இதே பெர்சன்டேஜ் வந்து முன்னாடி போட்டு பின்னாடி உள்ள கன்டென்ட்டையும் எடுத்துட்டு வரலாம். பெர்சன்டேஜ் வந்து எத்தன கேரக்டர் இருக்குதோ, அந்த கேரக்டர எடுத்துக்குவோம். இந்த லாஸ்ட்ல உள்ள எனக்கு மட்டும் தெரியும். குமாரு அப்படின்னு சொல்லி வேணும்னா, குமாருங்கிற நேம்ல வேற நெறைய குமார் இருக்கலாம். அப்ப அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்க வந்து பெர்சன்டேஜ் குமார்ன்னு போட்டா, இங்க வந்து நமக்கு எப்படி ரெக்கார்ட் இருக்குது, பெர்சன்டேஜ் குமார்ன்னு போட்டா என்ன வரணும் ஆக்சுவலா? இங்க செல்வகுமார் அண்ட் ராஜ்குமார் இந்த 2 வரணும். பெர்சன்டேஜ் குமார்ன்னு போட்டா அந்த 2ம் வரணும். நான் இப்ப போட்டு காமிக்கிறேன். பெர்சன்டேஜ் குமார் போட்டா என்ன வரும்? அப்படின்னா, இங்க வந்து பொறி எடுத்துக்கலாம். இத வந்து வில் ஸ்டார்ஸ் சேவ் அண்ட் மறுபடியும் ரன் பண்ணணும். இங்க வந்து போட்டுரும். இப்ப நான் இதுல போடுறது என்ன போடுறேன்? பெர்சன்டேஜ் குமார். அப்போ வந்து ராஜ்குமாரும் வரணும், செல்வகுமார்ன்னு வரும். குமார் அப்படின்னு போட்டோம்னா, அந்த குமார்ங்கிற பேர்ல உள்ள ராஜ்குமார், செல்வகுமார். இந்த மாரி நம்ம வந்து இந்த பெர்சன்டேஜ்ங்கிறது குறிக்கிறது வந்து இதுல என்ன வேணாலும் இருந்துடலாம். ஆனா கடைசியா குமார் இருக்கணும். இது வந்து ஒரு பேட்டர்ன் சொல்லுவோம். பேட்டர்ன வச்சு சேவ் பண்ணணும். வேர் நேம் லைக் பெர்சன்டேஜ் குமார். இந்த மாதிரி போட்டா இப்படி வரும். சரி, நம்ம மேல போலாம். ஸோ இந்த அண்டர் ஸ்கோருக்கு வந்து என்ன மீனிங்? நமக்கு வந்து இந்த பிளேஸஸ். ஓகே. அண்டர் ஸ்கோர்னா ஒரு சிங்கிள் கேரக்டர். ரைட். இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸ்ல என்னென்ன டேபிள் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா, டேபிள்ஸ்ன்னு குடுத்தா, இந்த டேட்டாபேஸ்ல ஸ்டூடண்ட் டிபி அப்படின்னு ஸ்டூடண்ட் டிபில வந்து என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ எம்ப்ளாயி, ஸ்டூடண்ட் அண்ட் ஸ்டூடண்ட் 1 இத கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இருக்க டேபிள். ஸோ இப்போ நான் இந்த டேபிள் எந்தெந்த டேபிளோட டீட்டெயில்ஸ் வேணுமோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுல இந்த இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இதுல இந்த ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் நல் நல்லா இருக்குது. ஸோ நல் இல்லாத ரெக்கார்ட் மட்டும் வேணும்னா, இங்க வந்து என்ன சொல்லணும்? இஸ் நாட் நல். கிராஸ் இஸ் நாட் நல். நல்லுன்னா இங்க வந்து வேல்யூ வந்து நாட் டிஃபைன்ட். த வேல்யூ நாட் டிஃபைன்ட். அப்ப இந்த வேல்யூ நாட் டிஃபைன்ட்னா அதுக்கு என்ன அவருக்கு என்ன கிராஸ் சாலரிங்கிறதே தெரியல. அதனால நல் போட்டுருக்காங்க. ஸோ இப்ப நமக்கு வந்து அந்த நல் இல்லாத எல்லா லிஸ்ட்டும் வேணும்னு சொன்னா, இங்க வந்து இஸ் நாட் நல். வேர் கிராஸ் இஸ் நாட் நல் போடணும். இப்ப நல் இருக்க ரெக்கார்டு என்னெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் வந்து வேல்யூ இன்னும் டிஃபைன் பண்ணல அப்படின்னு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் கிராஸ் இஸ் நல். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த கிராஸ் வந்து டிஃபைன் பண்ணலன்னு பார்த்துட்டு, அந்த பர்ட்டிகுலர் ரெக்கார்ட நம்ம அப்டேட் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 1000 ரெக்கார்ட் இருக்குன்னு சொன்னா, 1000 ரெக்கார்ட்ல இந்த நல்லா இருக்கிறது ஒரு 10 ரெக்கார்ட் இருக்குன்னா, அந்த 10 ரெக்கார்ட மட்டும் நம்ம எடுத்து வரலாம். அந்த 10 ரெக்கார்டுக்கும் நம்ம வந்து ஃபர்தரா நம்ம மாடிஃபை பண்ணணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம அப்டேட் பத்தி சொல்லியிருக்கேன். அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னும் அடுத்தது. இப்ப வந்து இயர் பெட்வீன் 1 அண்ட் 4. ஸோ 1 4க்கும் இடையில. ஸோ 1 இன்க்ளூடிங் 1, 4. ஸோ எல்லாமே வந்துரும். 1 அண்ட் 4னா எல்லாம் வந்துரும். 2 அண்ட் 3னா 2 அண்ட் 3 மட்டும். 2 பெட்வீன் 2 அண்ட் 3. 2, 3 மட்டும். 4 அண்ட் 5 1 அண்ட் 4 கிடையாது.
அப்புறம் வந்து பெட்வீன். இன்னொரு இது என்ன இருக்குன்னா, ஏற்கனவே பார்த்துட்டோம். இன் 1 அண்ட் 2. ஸோ 1 அண்ட் 2ல இருக்கிறது மட்டும். நாட் இன் 1 அண்ட் 2னா 1 அண்ட் 2 அல்லாத அப்படின்னு அர்த்தம். நாட் இன் 1 அண்ட் 2னா அல்லாத. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் வேர் ஹியர் நாட் இன் 1 அண்ட் 2. ஸோ நெக்ஸ்ட் ஒண்ணு வந்து நம்ம வந்து இது சொன்னோம். இது வந்து என்னன்னா, நம்ம இப்போ கடைசியா போட்டது. ஸோ இதுதான் வந்து வேர் கிளாஸ். ஸோ இந்த மாரி நீங்க வந்து நெறைய டேபிள் வச்சிருக்கீங்க. அந்த டேபிள்ல வந்து இந்த கன்டென்ட்ட ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அப்படின்னு சொன்னா, இங்க வந்து நமக்கு என்னலாம் இருக்குன்னு சொன்னா, ஆ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ, அ நாட்டு, இஸ்ஸு, நாட் இன், ரைட், இன், லைக், இந்த மாரி எல்லாமே இருக்கு. ஸோ இதுல எத வேணாலும் எந்த காம்பினேஷனாலும் வச்சுக்கிட்டு, நமக்கு என்ன ரெக்கார்ட் வேணுமோ, ஸோ எந்த ஒரு ரெக்கார்டையும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்க முடியும். நம்ம கண்டிஷன் போட்டு, அந்த வேர் கிளாஸ வச்சு, நாம வந்து எந்த ஒரு ரெக்கார்டையோ, இல்ல எந்த ஒரு ம் காம்பினேஷனுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ, அந்த இன்ஃபர்மேஷன அந்த ரெக்கார்ட்ல இருந்து எடுக்கலாம். அந்த 1000 நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது ஒரு ரிலேஷன்ல அப்படின்னு சொன்னா, அதுல வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபில்டர் பண்ணணுமோ, அவ்வளோ பாசிபிள் கேஸஸும் இந்த வேர் கிளாஸ்ல இருக்கு. ஸோ இந்த வேர் கிளாஸ் பத்தி பார்த்துட்டோம். இனிமே நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அடுத்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரெயின் நம்ம உள்ள யூஸ் பண்றது. அதாவது இப்போ ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் நம்ம வந்து ஒரு சில கன்ஸ்ட்ரெயின் குடுக்கலாம். அந்த கன்ஸ்ட்ரெயின் வச்சு எப்படி டேபிள் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத இந்த அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாருங்க. வெயிட் பண்ணுங்க. பை.